வணக்கம். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய லைம்லைட்டை கண்டெடுத்திருக்கிறது. அதாவது அனைத்து தரப்பிலுமே இன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி எதற்காக பேசுகிறார்கள்? சவுத் வர்சஸ் சவுத், ஒரு பக்கம் என்டிஏ, இன்னொரு பக்கம் இந்தியா பிளாக். ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேருமே சவுத் இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய நபர்கள். என்டிஏ எடுத்து வைத்த கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன், ஒரு ஆர்எஸ்எஸ் கேடர், பிஜேபியோடைய மிக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக எடுத்து காட்டப்பட்டது. டிஎம்கேவை முடக்கி விட்டார்கள். நீங்க பாருங்க, காரணம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த நபர். அப்போ டிஎம்கே ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போடணும். ஒரு ஸ்டேட், ஒரு ரிலிஜியன், இதை வைத்து ஓட்டு போடுவார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வைஸ் பிரசிடென்ட் வரப்போகிறார், ஆனால் டிஎம்கே அவருக்கு ஓட்டு போடலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் நீங்க எப்படி பதில் கொடுப்பீங்க? இது என்டிஏவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அடுத்த நாள் அதை தொடர்ந்து இந்தியா பிளாக் வெளிவருகிறது. இந்தியா பிளாக் அங்கிருந்து பல பெயர்கள் வெளிவந்தது. திருச்சி சிவாவுடைய பெயர் சஜஸ்ட் செய்யப்பட்டது, இன்னொரு சில நபர்கள். அதாவது தமிழ்நாட்டிலிருந்தே இந்தியா பிளாக்கும் தன்னுடைய கேண்டிடேட்டை அறிவிப்பார்கள் என்கிற அந்த கணக்கு போட்டார்கள். ஆனால் வித்தியாசமாக இந்தியா பிளாக் அந்த பிரஸ் மீட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பிரஸ் மீட். மல்லிகார்ஜுன் கர்கே தான் இந்த பெயரை அனௌன்ஸ் செய்கிறார். எல்லாருமே அந்த பிரஸ் மீட்ல இருக்கிறாங்க. டிஎம்சியோடைய எம்பிஸ், ஆம் ஆத்மி கட்சியோடைய எம்பிஸ், இந்த பக்கம் எல்லா இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. He announces one name, and the name is B. Sudarshan Reddy. He is from Telangana, Andhra, Telangana. பி சுதர்ஷன் ரெட்டியுடைய பேர் வந்த உடனே they claim that we cornered NDA, because NDA உடைய மிக நெருக்கமான மிகப்பெரிய கிங் மேக்கர் யாருன்னா சந்திரபாபு நாயுடு. இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு அதே ஃபார்முலா தானே. எப்படி எம்கே ஸ்டாலின் டிஎம்கே சிக்கி கொண்டதோ, தமிழ்நாட்டு நபரை நாங்க வைஸ் பிரசிடென்டாக நிறுத்தியிருக்கிறோம், நீங்க அவருக்கு ஓட்டு போடலைன்னா உங்கள் மக்கள் உங்களை கேட்பார்கள். அப்படித்தான் அவர்களும் அந்த ஃபார்முலாவை அந்த கணக்கை போட்டிருக்கிறார்கள். இப்போ சந்திரபாபு நாயுடு நீங்க ஓட்டு போடலைன்னா, உங்களுடைய ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய நபருக்கு நீங்க ஓட்டு போடலைன்னா, நீங்க உங்களுடைய மக்கள்கிட்ட எப்படி பதில் கொடுக்க போறீர்கள்? இந்தியா பிளாக்ல இருந்து வரக்கூடிய அந்த குரல். இந்த சர்ச்சை வரும்போது சந்திரபாபு நாயுடுவின் மகன் லோகேஷ் நாரா அவரை வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன் போய் சந்திக்கிறார். அந்த சந்திப்பிற்கான போட்டோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. லோகேஷ் நாராவே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இதை பகிர்ந்திருக்கிறார். பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா பிடிஐல எல்லாம் இந்த செய்தி வந்திருக்கிறது. நோ ambiguity, only warmth, respect and resolve. NDA stands united. இந்தியா அலைன்ஸ், என்டிஏவெல்லாம் நீங்க உடைக்க முடியாது, நாங்க ஒற்றுமையாக இருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தியுடன் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்த அந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சந்திரபாபு நாயுடு wants Mr. Nara to become the chief minister and he wants to come to the national politics, and it can be as a president of India. அந்த ஆஃபரை என்டிஏ சந்திரபாபு நாயுடுக்கு கொடுத்திருக்கிற அந்த பேச்சுவார்த்தை ரொம்பவே, ஏன்னா சந்திரபாபு நாயுடு is not always with BJP. He was standing against BJP. He stood against Modi also. So இந்த நெரேட்டிவ் செட் ஆகுமான்னு நீங்க பார்த்தீர்களா? Yes, for this election this will be set. எப்படி நீங்க பாருங்க, நாரா எந்த அளவில் இந்த விஷயத்தை எடுத்து காட்டினாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பார்த்தீர்களா? அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, சிபி ராதாகிருஷ்ணன் யார், அதையும் நீங்க பார்க்கணும். சிபி ராதாகிருஷ்ணன் பல மாநிலங்களுடைய கவர்னராக இருந்திருக்கிறார். புதுச்சேரியின் லெப்டினன்ட் கவர்னராக இருந்திருக்கிறார். ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் கேடர், பிஜேபி தமிழ்நாடு யூனிட்டுடைய பிரசிடென்டாக இருந்திருக்கிறார். ஸோ ஹி ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஹோல்ட். அண்ட் வை சிபி ராதாகிருஷ்ணன் நீங்க இன்னொரு பாருங்க, தன்கர் வாஸ் நாட் ஆர்எஸ்எஸ் கேடர். தன்கரை அப்படியே ஒரு நொடியில நீங்க தூக்கி வெளியில் வீசிட்டீங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு கூட தெரியல. பட் சிபி ராதாகிருஷ்ணன் வழியாக ஆர்எஸ்எஸ்ஐ சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். காரணம், ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி மீது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ரிட்டையர்மெண்ட்டுக்காக 75 வயது ஆன உடனே வெளியேறுங்கள், அந்த அழுத்தம். அதனால்தான் செங்கோட்டையிலிருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் தான். பட் அந்த 10 வருஷத்துக்கு நீ இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் உங்களோட நிக்கணுமா இல்லையா?
ஆர்எஸ்எஸ் உங்களை எதிர்க்கும் போது நீங்க எப்படி அங்க இருப்பீர்கள் என்கிற அந்த கேள்வி. அதனால் இப்ப ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்படுத்துவதற்காக சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு காய் நகற்றுகிறார்கள். இதே மாதிரி நீங்க பார்த்தீர்கள்னா இதற்கு முன்னாடி நடந்த பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் உதாரணத்திற்கு பிரணவ் முகர்ஜி, he comes from பெங்கால். ஆனால் அவருக்கு எதிராக மம்தா பானர்ஜி தன்னுடைய காய்களை நிறுத்தியது. எப்படி? மம்தா பானர்ஜி goes to முலாயம் சிங் யாதவ் and she says, சார், பிரணவ் முகர்ஜி என்னோட ஐடியாலஜிக்கு எதிரான நபர், அவர் வேண்டாம், இன்னொரு கேண்டிடேட் இருக்கிறார், அவரும் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த நபர் தான், அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் அரசியல் களத்துல பல அரசியல் ஃபார்முலாஸ்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும். ஆனால் பிரணவ் முகர்ஜிக்கு எல்லாருமே ஒரே மனதில் சப்போர்ட் செய்து பிரணவ் முகர்ஜியை பிரசிடென்டாக கொண்டு வந்தார்கள். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை சார்ந்த வெங்கட்ராமன் அவர்கள், அவருக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் வெளிவரவில்லை. பிஜேபி தானே அப்துல் கலாம் அவரை கொண்டு வந்தது, அவருக்கு எதிராக எந்த அதுவும் கிடையாது. இது போன்ற பல்வேறு நபர்கள் இந்த பதவிகளுக்கு வரும்போது அனைத்து அரசியல் கட்சியுமே ஒரே குரலில் உற்று போய் சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். ஆனால் இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஒரு டம்மி பிரசிடென்டை கொண்டு வந்து அவர்களை வைத்து தன்னுடைய அந்த பவரை இன்னும் ஆழமாக எஸ்டாப்ளிஷ் செய்யக்கூடிய வேலை தான் நீங்க பார்த்து வந்தீர்கள். அப்படித்தான் இந்த நபர் தன்கர் அவர் என்ன செய்தார்? ஒரு கேள்வியை கேட்கவில்லை, எப்படியெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு தொல்லை கொடுக்க முடியுமோ அந்த வேலையை பார்த்து வந்தார். ஆனால் கூட அவரை எப்படி தூக்கி வெளியில வீசினார்கள், அதை நீங்க பார்த்தீர்கள். பி சுதர்ஷன் ரெட்டியை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா 1946ஆம் ஆண்டு பிறந்த ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்த, BA LLB எல்லாம் படித்து டிசம்பர் 27, 1991ஆம் ஆண்டு ஹைதராபாத் ஆந்திர பிரதேஷ் பார் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் ஆனார். 88 90 வரை அதே ஹைகோர்ட்டின் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக பதவியேற்கிறார். மே 2, 1995ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டுடைய பெர்மனன்ட் நீதிபதியாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி 2005ஆம் ஆண்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் குவஹாட்டி ஹைகோர்ட் அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகிறார். பி சுதர்ஷன் ரெட்டி சீஃப் ஜஸ்டிஸ் ஆக ஜனவரி 12ஆம் தேதி 2007ஆம் ஆண்டிலிருந்து ஜூலை 8, 2011ஆம் ஆண்டு வரை இருக்கிறார். தெலங்கானா கவர்மெண்டில் 2023ஆம் ஆண்டு SEEPC என்கிற ஒரு அமைப்பு, அதாவது சோஷியல் எக்கனாமிக் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பொலிட்டிக்கல் காஸ்ட் சர்வே, இதற்கான ஃபேஸ் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா இதே மிஸ்டர் ரெட்டி தான். அப்போ ஆந்திராவிற்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைடாக மாறும். சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஓட்டு போடுவாரா, இல்ல டிஎம்கே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடுமா? அது ஒரு கேள்வி. சரி சார், இதெல்லாம் இருக்கட்டும், யார் பக்கம் தான் முடிவு வரும்? நிச்சயமாக அந்த கணக்குகளை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். எப்படி இந்த நம்பர் ஃப்ராக்ஷன் நடக்குது நீங்க பாருங்க. மொத்த எம்பிக்கள் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா ரெண்டுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 786. வெற்றிக்கான அந்த ஓட்டு 394. என்டிஏவிடம் லோக்சபாவில் 293, ராஜ்யசபாவில் 129, மொத்தம் 422 சீட்டு ஏற்கனவே என்டிஏவிடம் இருக்கிறது. 394 ஓட்டு தான் தேவை, கையில் இருப்பது 422. இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனால் கூட சின்ன சின்ன அரசியல் கட்சி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுமா, அந்த கணக்கு வேற. ஷிஃப்ட் ஆனால் கூட இவர் தான் ஜெயிப்பார், அது தெளிவாயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல வாட் இந்தியா பிளாக் ஹேட் டன், ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? அவருக்கு சாதகமாக போட்டீர்கள்னா நீங்க, அதாவது ரெட்டி அவருக்கு சாதகமாக போட்டீர்கள்னா என்டிஏவில் ஒரு பிரச்சனை. அப்படி தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போட்டீர்கள்னா அங்கேயும் பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பிரச்சனை யாருக்கு அதிகமாக இருக்குன்னா சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கு. ஆனால் இது ஒரு ஈக்குவேஷனாக மாறுமா? கிடையாது. பொறுத்திருந்து பாருங்கள், பீகார் எலெக்ஷனுக்கு பின்பு என்ன நடக்கிறது, எந்த விதமான அரசியல் மாற்றம் நடக்க இருக்கிறது என்று. ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய ரேலியாக இருக்கட்டும், அல்ல இந்தியா பிளாக் வழியாக வெளிவரக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், போராட்டங்களாக இருக்கட்டும், மக்களுடைய கேள்விகள் ஒவ்வொரு நாளும் ஆழமாக, மிக ஆழமாக கேட்கப்பட வருகிறது.
அதற்கு எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியாத இடத்தில் இன்னைக்கு பிஜேபி நிற்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள அரசியல் களம். வைஸ் பிரசிடென்டாக நிச்சயமாக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்க போகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 2-3 நாட்கள் இப்போ நடந்த அந்த குழப்பம் அது ஒரு செய்தியாக மாறி அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் இந்தியா பிளாக் அந்த அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஒவ்வொரு நாளும் கொண்டு வரக்கூடிய புதிய புதிய திட்டங்கள். ராகுல் காந்தியுடைய ராலியை அந்த கவனத்தை உங்களால் சிதற முடியவில்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் செய்யக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கூட நீங்க போய் பாருங்க, பீகார்ல ஒவ்வொரு சேனலை சார்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கிறார்கள். அவர்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த பதிவுகள் காட்டப்படவில்லை என்றால் கூட அவர்களுடைய சோஷியல் மீடியாவை போய் பாருங்கள். ராகுல் காந்தி's this campaign is getting 100% coverage. If not in mainstream media, the same mainstream media is covering him in social media. That is what the problem for BJP is. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.